Hi friends, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு நம்ம Pure Masala Tastyல என்ன பார்க்க போறோம்னா என்னோட book collection தாங்க பார்க்க போறோம். இந்த book என்னோட லைஃப்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தது அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் வாங்கின ஃபர்ஸ்ட் book The Alchemist. ஆனால் நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண புக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிச் டாட் அண்ட் புவர் டாட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஆல்கெமிஸ்டிக் படிக்கும்போது எனக்கு ஏனோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்குது. சரி ஓகே, நம்ம ஏன் இதே கன்ஃபியூசிங் மைண்ட் செட்லேயே படிக்கணும், நம்ம அது இதில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், நம்ம வேறு ஒரு புக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி ரிச் டாட் அண்ட் புவர் டாட் வாங்கலாம் அப்படின்ட்டு ரிச் டாட் அண்ட் புவர் டாட் வாங்கினேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கின புக் ஆல்கெமிஸ்ட், ஆனால் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண புக் ரிச் டாட் அண்ட் புவர் டாட். ரிச் டாட் அண்ட் புவர் டாட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது ஆல்கெமிஸ்டிக் புக் படித்தேன். என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆல்கெமிஸ்டிக் புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஆடு மேய்க்கிற பையன் அவனோட கணவன் நோக்கி போராடி போகிறான், அதில் அவன் சக்ஸஸ் ஆகிறானா இல்லையான்றதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆல்கெமிஸ்டிக் புக். சூப்பரான புக். உங்களுக்கு மேபி டைம் இருந்தால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஒரு சூப்பரான புக். அடுத்ததான் நான் படித்த புக் ரிச் டாட் அண்ட் புவர் டாட் புக். இட்ஸ் அமேசிங் புக். உங்களுக்கு மேபி டைம் இருந்து நீங்கள் இந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு பணத்தின் மீது இருக்கிற பார்வை கண்டிப்பாக மாறும். இதில் ரிச் பீப்புள் எப்படி திங்க் பண்ணுறாங்க, புவர் பீப்புள் எப்படி திங்க் பண்ணுறாங்க, நான் மிடில் கிளாஸ் பீப்புள் எந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றத எல்லாம் இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் அமேசிங் புக். மேபி உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட யூடியூப்பில் இதோட ஆடியோ புக் நிறைய இருக்கும், நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம என்ன புக்கு பார்க்க போகிறோன்னா த E-Myth Revisited. இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, why most small business don't work and what to do about it. ஏன் ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளால் அவங்களோட பிஸ்னஸை ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. இது மோஸ்ட்லி பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். இந்த புக்குமே ஒரு சூப்பரான புக். அடுத்ததாக திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக்கு நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். இந்த புக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம தமிழில் வாங்கின ஒரே புக்கு பொன்னியின் செல்வன் புக்கு. பார்த்தீங்களா, 5 பார்ட்டி நான் ஒரே புக்காக வாங்கிட்டேன். ஆக்சுவலாக எந்த பக்கம் திரும்பினாலும் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் அப்படி என்னதாயா இந்த பொன்னியின் செல்வன் இருக்குது அப்படின்ற ஒரு தேடலோடு நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி ஆடியோ புக்கு பொன்னியின் செல்வனில் கேட்டேங்க. இட்ஸ் அமேசிங்கான ஸ்டோரி. என்னால் ஒரு வீடியோவுக்கு இன்னொரு வீடியோவை அவங்க அப்லோட் பண்ணுற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணவே முடியல. அதுக்குள்ளே எப்படியாச்சும் புக்கை வாங்கி நம்ம படிச்சிடணுன்ட்டு இந்த புக்கை நான் வாங்கி படித்தேன். ஆக்சுவலாக அந்த புக்கு சூப்பராக இருந்துச்சு ஸ்டோரி. நீங்கள் இதை படிச்சிங்களா, கண்டிப்பாக நீங்களும் இந்த புக்குக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஒரு சூப்பரான புக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற புக்கு க்ளோஸ் மை ஹார்ட்னு சொல்லணும், த சீக்ரெட். என்னுடைய லைஃப்பை மாற்றின புக்கு, என் லைஃப்பை மாற்றிட்டு இருக்கிற புக்கு. என் லைஃப்பில் நான் அடுத்ததாக எங்கே போகணும்னு ஆசைப்பட்றனோ அங்கே என்னை கூட்டிகிட்டு போகிற புக்கு. என் லைஃப்பில் இந்த புக்கோட இன்ட்ரடக்ஷன் எந்த மாதிரி ஒரு டைமில் கிடச்சிதுன்னு தெரியுங்களா? என் லைஃப்பில் நான் உடஞ்சி உட்காரும்போது அவ்வளோதான், வாழ்க்கையே இவ்வளோதான் அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு சேடான சுச்சுவேஷனில் எனக்கு இன்ட்ரடக்ஷன் ஆன ஒரு புக்கு தான் சீக்ரெட் புக். இந்த சீக்ரெட் என் லைஃபுக்கு வரதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்தது, இந்த சீக்ரெட் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என் லைஃப் எப்படி மாறுனுச்சுன்றதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீக்ரெட்டை பற்றி சொல்லணும்னா என் லைஃப்பில் கொஞ்சம் பர்சனலாக நான் சொன்னதான் இது ஏன் எனக்கு இவ்வளோ கனெக்டட் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த சீக்ரெட் அப்படின்றவோட நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் தான் பார்க்குறீங்கன்னா சீக்ரெட்னா என்னன்றதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சீக்ரெட்னா யூனிவர்ஸ்ட்டை நீங்கள் எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்ன்றத நம்பி கேட்டாலும் யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்பில் அதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் என்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை அடைஞ்சிருக்கேன். சீக்ரெட்டோடு சேர்த்து ஆஃபரில் நான் இன்னும் ஒரு 2 புக்கு வாங்கினேங்க. என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் மேஜிக் படிச்சிட்டேன். ஹீரோ இன்னும் நான் படிக்கலை. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது ஹீரோவையும் நான் படிப்பேங்க. இந்த இயர் டிசம்பர் எண்டுக்குள்ளே திங்க் அண்ட் க்ரோ ரிச் முடிச்சுட்டு அடுத்ததாக ஒரு ஃபிக்ஷன் புக் வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது என்ன புக்கு அப்படின்றத நான் நியூ இயருக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய புக் கலெக்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.